வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்ப தான் நான் போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி 61 பார்க்கலாம். ஆ இப்ப எத குறித்துன்னா, இப்ப பிஹெச்டி படிக்கிறதுக்கு வந்து கைடு செலக்ஷன் பண்றது வந்து ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கு நான் கோரிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா வந்து பிஹெச்டி படிக்கிறவங்க கைடுக்கு வந்து நெறைய பணம் செலவு பண்றோம். அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஆ அது வந்து ஆளுநர்கிட்டயே வந்து மாணவர்கள் வந்து குறையா சொல்லியிருந்தாங்க. அத நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ஆ அதனால வந்து கைடு செலக்ஷன் பண்றத வந்து ஆன்லைன்ல கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சேன் அரசுக்கு. அதுக்கு என்ன பதில் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அதனுடைய நிலைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பிஹெச்டி படிக்கிறத பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத அது யுனிவர்சிட்டிய டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வந்து, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்ல. அதனால அந்த முயற்சி கைவிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பிஹெச்டி படிக்கிறது வேரியஸ் யுனிவர்சிட்டிய பொறுத்தது. அதனால அதுக்கான முயற்சி இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அது வந்து நான் அரசுகளுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன். இது என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி 61. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். இதே போல வந்து ஆ லாயர் வந்து படிக்கிறவங்க சீனியர் லாயர செலக்ட் பண்றத ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். அத ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோல சொல்லிட்டேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.